நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரம் அல்ல, வழக்காடும் நான் புதுமையானவர்கள். வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படுகிற ஜீவன் தான் நான். கோவிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கின்றேன், குற்றம் சாட்டப்பட்டுள்ளேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன். இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக இல்லை. கோயில் கொடியவரின் கூடாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகலேஷமா ஆகிவிட்டது கண்டிப்பதற்காக. உனக்கு இவ்வளோ அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்தில் பொதுநலம் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கு சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறேன் மீன். அதே போல் என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் வழக்கை பாதையில கொஞ்சம் பின்னோக்கி நடந்தால் அவன் கடந்து வந்த காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் என் பாதையில் படமெடுக்கும் பாம்புகள் நிலைந்திருக்கின்றன. தெண்டலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை, தீர்ப்பு எழுதுவதற்கும் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதிவிலக்கா? ரங்குன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவன் ஆக்கியது. திருமண கோலத்தில் இருக்கும் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கில் ஈடுபட்டு குற்றவாளி கொண்டு இருக்கும் இந்த சாலக்காரி ஜாலி. இவள் வலையிலே இருந்தோம், நானும் ஒருவன். பணப்பட்டியை பறி கொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செலுத்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அடைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர். அவர்களே காலை சிலை கைமாறாக அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த கொடியவன் வேணன். இவன் பகட்டால் மயக்கம் என்றான். நான் தடுத்திருந்த அவள்தால் என் தங்கை அப்போது தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணி காப்பாற்ற வந்தார்கள். பிரதிரூபமாக அவள் கடைக்கன் பார்வையை கேட்டு அவர்களே தலைமையான இதோ இந்த பூசாரி கல்யாணி கற்பிற்காணிக்கையாக கெட்டுகிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால். கல்யாணி உலகத்தில் புழு துருத்தபடியாக உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டிய இந்த பூசாரிதான். தன் குழந்தை இறக்கமற்ற உலகத்தில் விட்டுச் செல்ல அவள் விரும்பவில்லை. ஆதரவற்ற தன் குழந்தை சாவதை விரும்பவே இல்லை. அவளை கொன்று விட்டாள். விருப்பமானவரை கொள்வது விந்தை அல்ல. உலக உத்தரமாக காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவக்காரி சீலர் அவரை நோயால் துடித்துக் கொண்டிருந்த கண்டு குட்டியை கொண்டுவிடச் சொல்லியிருக்கிறாள். அது கஷ்டம் வருவதை காண சகிக்காமல் அதே முறையேதான் கையாண்டிருக்கிறாள் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? தமிழ்நாட்டில் திரும்பிய தமிழனுக்கு வாழ வழி இல்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், கோடீஸ்வரன் வீட்டில் பள்ளி அறையில் ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்கள். இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகின்றது? பகட்டு என் தங்கையை துரத்தியது. பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை விரட்டியது. ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கேயே ஓடினாள். வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை நீட்டுவோம். வாழ விட்டார்களா என் கல்யாணி? இல்லை, யார் வழக்கு இருக்கும்? இல்லை, அதுவும் என் வழக்கு தான். என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாப்பாவைக்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதில்லை. என்ன தவறு? கல்யாணம் தற்கொலை செய்து கொண்டது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், மன பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணிக்கு கஞ்சி களைய விட்டது யார் காரணம்? விதியின் குற்றமா, அல்லது விதியின் சொல்லி வயிறு வளர்க்கும் வீரர் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தினை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சர்களின் குற்றமா? கடவுள் பெயரால் நாட்டிலே காமலில் நடத்தும் போலி பூசாரியில் நடத்தும் நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுள் பெயரை சொல்லி காலக்கெடு நடத்தும் கைவரில் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வேற இந்த குணசேரனும் கல்யாணம் குறைய போவதில்லை. இது தான் எங்கள் வாழ்க்கை ஏட்டிலே இந்த பக்கம் புரட்டினால் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம்.